இந்தியால பிரபலமான ஒரு இனிப்புல இடம் குலாப் ஜாமுனுக்கு தான். பசும்பாலை கறந்து கட்டியா காய்ச்சி கச்சிதமா பிசைஞ்சு கற்கண்ட சேர்த்து பாவ காய்ச்சி தித்திப்பான குலாப் ஜாமுனை செஞ்சோம். குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக 2 லிட்டர் பசும்பாலை கறந்து எடுத்துக்கிட்டோம். கறந்த பசும்பாலை ஒரு அகலமான பாத்திரத்துல ஊத்தி நல்லா சுண்ட காய வச்சிருவோம். பசும்பால் அடிப்பிடிச்சு நிறம் மாறாம இருக்க தொடர்ந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பால் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு கட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான கோயா இப்ப தயாராயிடுச்சு. இது நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டு ஆற வச்சு எடுத்துப்போம். ரெண்டு லிட்டர் பால்ல கிட்டத்தட்ட 350 கிராம் கோயா கிடைச்சது. இப்ப 800 கிராம் கற்கண்டுல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு தேக்கரண்டி பசும்பாலை விட்டா அழுக்கெல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர அழுக்க கரண்டியை வச்சு எடுத்துருவோம். இப்ப 5 ஏலக்காயை நசுக்கி பாவோட சேர்த்தரலாம். பாவு 5 நிமிஷம் கொதிச்சு இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்ததும் இறக்கிடலாம். இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த கோயா கூட 100 கிராம் மைதாவை சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிருவோம். இப்ப கொஞ்சம் சோடா உப்புல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு அத மாவோட சேர்த்து நல்லா கட்டியா பிசைய ஆரம்பிச்சிருவோம். கூடவே ஒரு தேக்கரண்டி நெய்யவும் சேர்த்தரலாம். மாவை எண்ணெயில பொரிக்கிறதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கிட்டாச்சு. இப்ப மிதமான சூடு இருக்க எண்ணெயில மிதமான அனல்ல குலாப் ஜாமுனை சுட ஆரம்பிச்சிடலாம். பொன்னிறமா வந்ததும் அதை எடுத்து பாவல போட்டு நல்லா முக்கிடலாம். இப்ப உருட்டிக்கிட்ட எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு பாவல போட்டாச்சு. இப்ப குலாப் ஜாமுன் பாவல 2 மணி நேரம் ஊறினதும் சாப்பிட தயாராயிடுச்சு. முழுக்க முழுக்க பால்லே செஞ்ச இந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்டா மெய் மறந்து போயிருவாங்க.
குலாப் ஜாமுன் நல்ல பஞ்சு மாதிரி மெது மெதுன்னு இருந்தது.